தமிழ்நாடே கேள்விப்பட்டிராத அதிரடி விலை குறைப்பு சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். ஈவன் அதர்வைஸ் திமுக கூட்டணியில் எந்த தாக்கத்தையும் யாரும் ஏற்படுத்த முடியாது. பார்கெனிங் அந்த மாதிரியான விஷயம் யாருக்கும் பார்கெனிங் இல்லைங்க. ஸ்டாலினை முன்னிறுத்தி 47 2 தடவை ஸ்டாலினை முன்னிறுத்தி 46% வாக்குக்கு மேல போயிட்டாங்க. ராகுலை முன்னிறுத்தி 53. அந்த அணிக்க ஸ்ட்ரென்த் வந்து 46% குறையாம இருக்குது. இந்த 46% காம்பினேஷன் கெமிஸ்ட்ரியில வருது. முந்திரி திராட்சை முழுசா இருக்கு. ஆச்சி பாயாசம் மிக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். இதுக்கு மேல கூட்டணி ஆட்சின்ற அந்த பேச்சு அதெல்லாம் வராதா சார்? எடப்பாடியை முன்னிறுத்தி எந்த காலமும் கான்ஸ்டிடியூஷனல் ஸ்டாலினை தோற்கடிக்க முடியாது. பிரசாந்த் கிஷோரோட மோசமா இருக்கிறார். பிரசாந்த் கிஷோராவது நுண்டி குதிரை, இது மண் குதிரை. விஜய் எப்படி மண் குதிரையை நம்பி அட்டவணை புரிய மக்கள் வந்து ஓட்டு போடுவாங்க? மின்னம்பலம் நேயர்களுக்கு வணக்கம். நான் விஷால் பொலிவர். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் அரசியல் திறனாய்வாளர் ரவீந்திரன் துரைசாமி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் விஷால் பொலிவர். பீகார் தேர்தல் வந்து இப்போ குறிப்பா திமுக கூட்டணியில என்ன மாதிரியான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் சார்? குறிப்பா பீகார் கூட்டணி தேர்தல் முடிவை வச்சு காங்கிரஸ் கீழே போயிட்டுன்னு சொல்ல வாரீங்க. ஈவன் அதர்வைஸ் திமுக கூட்டணியில் எந்த தாக்கத்தையும் யாரும் ஏற்படுத்த முடியாது. பார்கெனிங் அந்த மாதிரியான விஷயம் யாருக்கும் பார்கெனிங் இல்லைங்க. ஸ்டாலினே கூட்டணியின் வெற்றிங்கிறார். ஆர்கே நகரை பார்த்து வந்தவருங்க. ஆர்கே நகரில் 3வது போய் 13% ஓட்டு எடுத்து டெபாசிட் இழந்தார் ஸ்டாலின். 25% வாக்கு தான் கிடைச்சாரு. ஒரு எம்பி சீட்டு கூட ஜெயிக்கல. காங்கிரஸ் 4.3% ஓட்டு தான். இவர் விஜய் வசந்துக்கு அப்பா கட்சி வசந்தகுமார் மட்டும்தான் டெபாசிட்டே வாங்கினார். கார்த்திக் சம்பரத்துக்கு டெபாசிட் கிடையாது. திருநாக்கர சொன்னதுக்கு இல்லை, யாருக்கும் கிடையாதுங்க. வட தமிழகத்தில் நாசே ராஜேஷ் மட்டும்தான் 5% வாங்கினார். வேற யாருக்கும் 1%, 2%. நாசே ராஜேஷ் அரக்கோணம் நினைக்கிறேன் யாதவர்கள் இதில் வாங்கினார். ஜோதிமணி 2-3, மாணிக் தாகூர் 3-4. இந்த கட்சி என்ன பண்ணிட முடியும்? நான் அதுக்காக ஸ்டாலினையும் வந்து வெற்றி வீரர்னு சொல்ல வரல. இப்போ வெற்றி வீரர் தான். இப்போ எங்கேயோ போயிட்டாரு. அவரும் தோல்வி வளையத்திலிருந்து வராரு. தோத்தவங்கெல்லாம் ஒன்று சேர்ந்து 33 விழுக்காடு தான் அவங்களுக்கு ஸ்ட்ரென்த்து. 53 வந்துட்டாங்க காம்பினேஷன் கெமிஸ்ட்ரியில் ராகுல் பிரைம் மினிஸ்டருங்கிறதுல. சட்டமன்றத்தில் 46. இப்போ ஸ்டாலினை முன்னிறுத்தி 47 2 தடவை ஸ்டாலினை முன்னிறுத்தி 46% வாக்குக்கு மேலே போயிட்டாங்க. ராகுலை முன்னிறுத்தி 53. அந்த அணிக்க ஸ்ட்ரென்த் வந்து 46% குறையாம இருக்குது. இந்த 46% காம்பினேஷன் கெமிஸ்ட்ரியில் வருது. ஸோ இந்த காம்பினேஷன் கெமிஸ்ட்ரி தான் அவங்களுக்கு வெற்றி. இந்த வெற்றி தொடர்றது வரை அவங்க தொடருவாங்க. அரசியல்வாதி அக்குமுலேட்டிவ் பவர், அமேசிங் வெல்த்னு லாபத்துக்கு இருக்காங்க அரசியல்வாதி. இதுக்கு மேல கூட்டணி ஆட்சின்ற அந்த பேச்சு அதெல்லாம் வராதா சார்? அந்த பேச்செல்லாம் ஒன்றும் இல்லைங்க. ஸ்டாலின் வந்து ஸ்டேட்டஸ்கோ கண்டினியூ பண்ணுவார். எல்லாரும் ஸ்டேட்டஸ்கோ வாங்கிட்டு போவாங்க. அது நியாயமும் கூட. ஸ்டாலின் வளர்ந்துட்டாருங்கிறதுக்கு என்ன எவிடன்ஸ் இருக்கு? என்னை பொறுத்தவரை ஸ்டாலின் வளர்ந்துருக்கிறாரு. தரை கட்பட்டுக்கு விஜய் வசந்தோட விளவங்கோட்டில் ஓட்டு ஜாஸ்தினா ஸ்டாலின் வளர்ந்துருக்கிறாரு. பட் அந்த வளர்ச்சி எப்படி? காங்கிரஸ் விசிகா எல்லாத்தையும் உள்ளடக்கின வளர்ச்சி தானே. இந்த அணி 19 வந்து எல்லா தேர்தலையும் ஒன்னா நிற்கிறாங்க. யாரும் பிரிஞ்சு நிற்கல. அப்ப யார் வளர்ந்துட்டா யார் தெரிஞ்சிட்டான்னு எப்படி சொல்ல முடியும்? ஸோ ஸ்டேட்டஸ்கோ தான். கடைசியா ராகுல் காந்தி அதானே கேட்டாரு. 7 சீட்டு 6 சீட்டு தான் காங்கிரஸுக்குன்னு சிஎம் ஆஃபீஸில் இருந்து எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்கும்போது நம்ம போன்றவங்க வந்து என்ன கருத்து சொன்னோம்னா, ஸ்டாலின் வந்து ஸ்டேட்டஸ்கோ போயிடுவாருன்னு சொன்னோம். அதே மாதிரி 10 சீட்டு கொடுத்துட்டாப்லையே. இப்பவும் அதிமுக அணியில் ஸ்டேட்டஸ்கோ தான் இருக்கும். இப்போ இந்த பீகார் தேர்தலில் நம்ம நிறைய விஷயங்கள் நீங்க சொல்லிட்டு இருந்தீங்க ஒரு டேட்டா பாயிண்டா. இப்போ அதோட வந்து தமிழ்நாட்டை வந்து எப்படி கம்பேர் பண்றது? தமிழ்நாட்டில் வந்து எந்த கட்சி? ஆர்ஜேடி, அதை கம்பேர் பண்ணி சொல்லுங்க சார். ஆர்ஜேடி வந்து அதிமுக தான். ஆர்ஜேடி முஸ்லீம் யாதவ் 2 அவங்க வெற்றி பெற்றால் அந்த 2 ஜாதிக்கு தான் அதிகாரம். அதே மாதிரி இங்க அதிமுக வன்னியர் இவங்க கொங்கு வேளாளர் இவங்க 2 ஜாதி ஆதிக்கத்துக்கான கட்சியாக தான் அதிமுகவே இருக்குது. அது முஸ்லீம் யாதவ் மாதிரி இங்க வந்து வன்னியர் விழாள கவுண்டரு நான் பெனிஃபிஷரி காஸ்ட் ஏன் போடணும்? அதனால தான் நான் பெனிஃபிஷரி காஸ்ட்டை வச்சு சீமான் இவங்களை காலி பண்றாரு. ஜெயலலிதா உயிரோடு இருக்கும்போது 1 விழுக்காடுல இருந்த சீமான் அந்த
எடப்பாடியோட அரசியல் நடவடிக்கைகளால சட்ட அமைச்சர் சி வி சண்முகமும் எடப்பாடியும் பண்ண அந்த தெருக்கூத்தால ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தாம பண்ண அநீதியால பாதிக்கப்பட்ட முக்குலத்தோர்னாலும் சரி, இந்த நான் சொல்லக்கூடிய மன்னார் நாகர் போன்ற சரி ஜாதிகளாலும் சரி, இவங்களை முன்னெடுத்து எடப்பாடி ஆட்சிக்கு வர்றது இந்த 2 ஜாதி ஆதிக்கத்தை தான் வழிவகுக்கும். நீங்க வந்து நான் பெனிஃபிஷரி காஸ்ட் இவங்களுக்கு போடாதுங்கிறத சீமான் தெளிவா பண்றாரு. முக்குலத்தோர் எல்லாம் வெளிப்படையா ஒரு நான் முக்குலத்தோர் எடப்பாடிக்கு எதிராக அடிச்சு நொறுக்கிறாரு. நீங்க அதுக்கு முத்துராமலிங்க தேவருக்கு பாரத ரத்னாவுக்கு மூவ் பண்ணுங்க, ஐயா வள்ளலாருக்கு ஞானவர் தான். அப்போ அதுலயும் சீமான் வந்து பாரதியாருக்கு பாரத ரத்னா, இது வஉசிக்கு பாரத ரத்னான்னு மேலும் பல கோரிக்கைகளை வச்சு எடப்பாடியை கார்னர் பண்றாரு. ஸோ 2 ஜாதி கட்சியா போன எடப்பாடிய சீமான் இவரை பலகீனப்படுத்தி தான் வளர முடியும்னு நிதிஷ்குமார் பாணியில தமிழ்நாட்டில் சீமான் வளர்றாரு. இப்ப பீகார்ல நடந்த அந்த சாதிய கன்சாலிடேஷன் மாதிரி இப்ப எடப்பாடிக்கு எதிராக வந்து 2026 திரும்புமா? கண்டிப்பா 2026 நான் பெனிஃபிஷரி காஸ்ட் சப்போர்ட்ல மேலும் எடப்பாடி பழனிசாமியை சீமான் பலகீனப்படுத்துவாரு. குறிச்சு வச்சுடுங்க எடப்பாடி பழனிசாமி ஐயா. சிபி சண்முகத்தை தூண்டி விட்டு எனக்கு எதிராக பொய் வழக்கு போட்டுட்டு இருக்கீங்கல்ல, குறிச்சு வச்சுடுங்க. அப்படின்னா தைரியம் இருந்தா அதிமுக தானே சொன்னேன், நீங்க பொதுச் செயலாளரே போட்டிருக்கலாம், ஓகே இருக்கட்டு, உறுதியா அது நடக்கும். என்ன ஏமாளியா மற்ற ஜாதிக்காரெல்லாம் நீங்க பெரியாருக்கு பாரத ரத்னா கேட்டீங்க, ஜெயலலிதாவுக்கு இன்னும் பாரத ரத்னா வாங்கி கொடுக்கல, ஜெயலலிதாவுக்கு இன்னும் பாரத ரத்னா வாங்கி கொடுக்கல, பசுமன் ஐயாவுக்கு பாரத ரத்னா கேட்குறீங்க, வரவேற்கிறோம் வாழ்த்துறோம். ஆனா நீங்க இதை வச்சுக்கிட்டு பெரியாருக்கு பாரத ரத்னான்னு சொல்லிக்கிட்டு இது செங்குந்தர் பறையர் சமூக நீதியை சூறையாட முடியாது, விட மாட்டோம். வெளி களத்துக்குள்ள இறங்கி அதை நாங்க பொழிச்சு எடுப்போம், அதுல எந்த சந்தேகமும் இல்லை. அதனாலதான் நான் திரும்ப திரும்ப சொல்றேன், எடப்பாடியை முன்னிறுத்தி எந்த காலமும் காஸ்ட் நியூட்ரல் ஸ்டாலினை தோற்கடிக்க முடியாது, எடப்பாடி இல்லாமலும் ஸ்டாலினை தோற்கடிக்க முடியாது. ஸோ அவருக்குள்ள 20% ஓட்டை பாஜக வாங்கிட்டு போயிடணும் அவர், அவ்வளவுதான். அதே மாதிரி இப்போ இந்த சிறுபான்மையினுடைய ஓட்டை நம்ம பார்த்தோம்னா குறிப்பா விஜய் அவர்களுக்கு கிறிஸ்தவர் ஓட்டு அதிகமா போகுது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் சொல்றாங்க. அதே மாதிரி தலித்துகளோட ஓட்டு வந்து தாவிக்காக போகுதுன்றாங்க. இது எந்த அளவுக்கு கரெக்டான விஷயம் சார்? ரெண்டும் களம் தெரியாம தலித்துகள் விழிப்புணர்ச்சி உள்ள சமூகங்கிறத புரியாமல் ஸ்டடிச்சுக்கணும்னா ஷெட்யூல் காஸ்ட் கம்யூனிட்டிஸ். அப்போ தலித்துங்கிறத பறையர் ஏற்றுக்கிறாங்க, தேவேந்திர குல வேளாளர்கள் அதுக்கு ரெசர்வேஷன் இருக்குது. நம்ம பொது சொன்னேன், அதில் ஒன்றும் சொல்லித்தான் தீர முடியும் சில இடங்கள்ல. அப்போ இந்த மக்கள் வந்து ஆதி தமிழர் வெல்லாது மீதி தமிழர் வெல்ல முடியாதுன்னு சீமான் சொல்றாரு. பறையர் தேவேந்திர குல வேளாளருக்கு 5 விழுக்காட உயர்த்துன்னு சொல்றாரு. ஏதாவது இந்த மக்கள் இஷ்யூவை விஜய் இதுவரை பேசியிருக்கிறாரா? சினிமாவில் மட்டும் தீப்பந்தம் எடுத்து தீண்டாமையை ஒழிப்போம்னு பேசினார். அது கூட நான் என்னோட அட்வைஸில் தான் பேசினார். அந்த திருமலை படம் இருக்கும்போது ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருந்தார். ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருக்குது சார், எதிர்காலம் என்ன ஆகுமோன்னு சொன்னார். ஒன்றும் இல்லை, உங்களுக்கு பிரச்சனை இல்லை, மினிமம் கேரண்டி இருக்குது, ஃபைட்டு டான்ஸ் எல்லாம் மினிமம் கேரண்டி இருக்குது, பெரிய வெற்றி கொடுத்தா நீங்கள் நல்ல லெவலுக்கு வர முடியும், தைரியமாக இருங்கன்னு. அப்போ ராமகோபாலன்ஜி இதெல்லாம் அது சினிமாவுக்கு அதெல்லாம் ஒன்றும் மதம் அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, நீங்கள் தைரியமாக இருங்கன்னு என் ஃப்ரெண்டு ஒருத்தர் உயர் பதவியில் இருக்கிறார், அவருக்காக நம்ம சொன்னோம். அன்னைக்கு சினிமாவில் தான் அவர் தீப்பந்தம் எடுத்து தீண்டாமை ஒழிக்கிறாரு தவிர மேல்பாதி மங்கலம் ஆலய நுழைவு பற்றி ஏதாவது பேசியிருக்கிறாரா? பஞ்சமண்டல மீட்பு பற்றி ஏதாவது பேசியிருக்காரா? இது பிரசாந்த் கிஷோரோட மோசமா இருக்கிறாரு. பிரசாந்த் கிஷோராவது நுண்டி குதிரை, இது மண் குதிரை. விஜய் எப்படி மண் குதிரையை நம்பி அட்டவணை புரி மக்கள் வந்து ஓட்டு போடுவாங்க? மக்களுக்குள்ள இஷ்யூல கருத்து சொல்ல முடியாது. பிரசாந்த் கிஷோர் நடிகர் கிடையாது சார், விஜய்க்கு நடிகர்ன்ற ஒரு பெரிய. சரத்குமாரும் நடிகர் தான். எம்ஜிஆருக்கு நாடியில் வெட்டு இருக்கு, எனக்கு நாடியில் வெட்டு இருக்கு. எம்ஜிஆருக்கு திண்டுக்கல், எனக்கு திருமங்கலம்னாரு. நாடியில் வெட்டு தான் 2 பேருக்கும் இருக்கு. அவரு 55% திமுக ஓட்டுல இருந்து வந்தவர். அங்க வந்து கலைஞருக்கு ராங் ஸ்ட்ராட்டஜில முக்குலத்தோர் ஆதரவுல அவரு 55% ஓட்டுக்கு திண்டுக்கல்லையும் போயிட்டாரு. இவரு ஜெயலலிதா தோத்த பிறகு வேற வழி இல்லாம ராதிகாவை நீக்கினால வெளியே வந்தாரு. அப்போ நாடியில வெட்டு இருந்தா திமுக போய் அண்ணா திமுக போய் பச்சுந்தி அரசியல் பண்ண சரத்குமாரும் கன்சிஸ்டண்டா திமுகவிலே பவர் பாலிடிக்ஸ் பண்ணி 57, 62 குண்டடிப்பட்டது, கலைஞர் சீஃப் மினிஸ்டர் ஆக்கி 55% அணியிலிருந்து வந்த எம்ஜிஆரும் ஒன்னா. அதே மாதிரிதான் விஜய் அரசியலும் பச்சுவந்தி அரசியல் தான். இது காவலம் படத்துக்கு தியேட்டர் கிடைக்காம அன்னைக்குள்ள யங் ஹீரோயினான இவங்க திரிஷா, ஹை கிளாஸ் ஆடியன்ஸ் என்னைக்கும் தெளிவாக உள்ள கமல்ஹாசன் படத்துக்கு சத்யம் தேட்டரை உதயநிதி ஸ்டாலின் கொடுத்தனால அணில் மாறி உதவுனாரு. அப்புறம் தலைவா படத்தை டைம் டு லீடுன்னு சொன்னதை அடித்ததும் மோடியை போய் பார்த்தாரு. ஈழத்தமிழர்கள் கொண்டு குவிக்கப்பட்ட போது ராகுல் காந்தியை போய் ராய்சபாக்கான்னாரு. சிவாஜி சம்பத் மாதிரி ஒரு பச்சவந்தி, சரத்குமார் மாதிரியும் கருணாநிதி, ஜெயலலிதான்னு பல கட்சி மாறினவர் விஜய். மக்களுக்கு இது தெரியாதா?
சரத்குமார் திருமங்கலத்தில் எடுத்த ஓட்டு மக்களுக்கு புரியாதா? என்ன இஷ்யூ இருக்கு, என்ன சங்கதி இருக்கு, யாருக்காக வர, என்ன சொல்ற? சும்மா முகத்துக்கெல்லாம் ஓட்டு கிடையாது, பேசிக்கலாம். திருமங்கலம் பிஜய், திருப்பரங்குன்றம் பிஜய், ஆண்டிப்பட்டி பிஜய், டான்ஸ் ஆட வர, அது நல்லா இருக்கும், அது நல்லா கைத்தட்டி பார்க்கலாம் அவரை. ஸோ மக்கள் வந்து ஓட்டு அதுக்கெல்லாம் போட மாட்டான். இவருக்கு 40க்கு மேலே கேண்டிடேட் கிடையாது. கொலை விளக்க கூட்டம் எங்கேயும் போட முடியல. பிரசாந்த் கிஷோரோட மோசமான நிலைமையில இருக்கு. இப்போ கிறிஸ்தவர்களுடைய ஓட்டு சார் அது விஜய்க்கு வராதா? எந்த ஓட்டுமே வராதுன்னு சொல்லும்போது கிறிஸ்தவர்கள் ஓட்டு ஒரு பேக்கிங்கா சொல்றேன், ஒரு பேக்கிங் இதுவா கிறிஸ்தவர்கள் வரமாட்டாங்க. கிறிஸ்தவர்கள் வந்து திமுக காங்கிரஸுக்கு பாஜகவுக்கு எதிராக போடுவாங்க. கிறிஸ்தவர்களையும் பல அடிப்படையில் ஜாதிகள் இருக்குது. நாடார் கிறிஸ்டின்ஸ் தான் மெஜாரிட்டியா இருக்கிறாங்க. அவங்களே கேமச்சந்திரன் நாயருக்கு RSS தோக்கடிக்கணும்னு ஓட்டு போடுவான். என் சொந்தக்காரன் நான் சொல்லுவேன், எப்பா நீ கலரி அது இதெல்லாம் சொல்றியா, இவ்வளவுக்குள்ள எங்களை கண்டு ஏன்பா பயப்படுறோம்? எங்களன்னா RSSனா நாங்க எல்லாரும் இருக்காங்க. கிருஷ்ண வகை இந்து நாடார் தான் RSSல 80% இருப்பான், கிருஷ்ண வகை ஒரு 10% இருப்பான், மற்றவங்க 10 இருப்பாங்க. இதுதான் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட் RS. எங்களை கண்டு பயந்து ஏன்பா நீ விஜயதரணிக்கு பின்னாடி போய் ஓட்ட போடுற? ஏன் கேமச்சந்திரன் நாயர் மிகப்பெரிய சாக்ரிஃபைஸர், இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட். நாயர் வந்து தகுதி உண்டு கம்யூனிஸ்ட்காரர், அதை நான் சொல்ல வரல. நூர் முகமது அவரும் தகுதியானவர் தான். நீ இவங்க எங்கேயோ இருந்து இறக்குமதியான விஜயதரணிக்கும் போடுவியே, அப்போ RSSக்கு எதிராக தான் அந்த ஓட்டு கன்சால்டேட் ஆகும், பிஜேபி தான் கன்சால்டேட் ஆகும். விஜய் CA எதிர்ப்புனாரு, யாரும் கண்டுக்கல. மைக் படத்தை போட்டாரு, என் தம்பி என்னதான் ஆதரிக்கிறான்னாரு சீமான். கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்ல தான் அவர் குறைஞ்ச ஓட்டு எடுத்தாரு, 5 விழுக்காடு ஓட்டு எடுத்தார். மற்ற எல்லா இடமும் 8-9க்கு போயிட்டாரு, ஆவரேஜா 8 எடுத்தாரு. ஸோ மைனாரிட்டிஸ் வில் பி விஜிலண்ட் அண்ட் அலர்ட். அவங்க விஜய்க்கு ஓட்டு போட போறதில்லை. திமுக காங்கிரஸ் கூட்டணிக்கு தான் அவங்க பாஜகவுக்கும் RSSக்கு எதிராக போடுவாங்க. திமுக கூட்டணிக்கு பலமே பாஜகவுக்கு எதிரான கிறிஸ்டின் முஸ்லீம் கன்சால்டேஷன், பாமகவுக்கு எதிரான பரையர் கன்சால்டேஷன், சீமானுக்கு வளர்ச்சிக்கு எதிரான பிறமொழியாளர் கன்சால்டேஷன். பிறமொழியாளர் கன்சால்டேஷன் இப்போ சைலண்டா வருது. அந்த GD நாயுடு அவர் பேர்ல பாலம் வச்சதும் ஏன் முத்துராமலிங்க தேவர் இல்லையா, தீரன் சின்னமலை கவுண்டர் இல்லையான்னு சீமான் வந்து அவருக்கு அரசியலை பண்றாரு. அந்த தெலுங்கு தாய்மொழி மக்கள்லாம் சைலண்டா ஸ்டாலின் கன்சால்டேட் ஆகிறாங்க. பிரியாரிட்டி ரிசர்வேஷன் அருந்ததியருக்கு பேசும்போதே மற்ற தெலுங்கு மக்களும் ஸ்டாலின் கன்சால்டேட் ஆகிறாங்க. ஸோ அந்த காஸ்ட் கன்சால்டேஷன், ரிலிஜியஸ் கன்சால்டேஷன் தமிழ்நாட்டுக்குள்ள தெளிவாகவே நடக்குது. அப்ப திமுக இந்த இடத்துல ரொம்ப சேஃபா இருக்கும். தெளிவா 45% மேல 57-62 காமராஜ் உயரத்தில் ஸ்டாலின் இருக்கிறார். நான் தெரிஞ்சுதானங்க சொல்றேன். அதற்காக ஸ்டாலின் தோற்கடிக்கப்பட முடியாதவில்ல என்பவரோட கருத்தை எடப்பாடி விஜய் போன்றவங்கலாம் கேட்டாங்கன்னா 1-1 ஸ்டாலின் வந்து தோற்கடிக்க முடியும். சும்மா அட்டு கோஸ்டிங்க என்னன்னு தெரியாம ரீலே விட்டுக்கிட்டு கிரெடிபிலிட்டி இல்லாம நாம சொன்னா 10 கேட்டு கரெக்டா இருக்கும்னு நம்ம சொல்லக்கூடியவன் சொல்றவங்க நம்மளையும் அவதூறா விமர்சனம் பண்றாங்க. நம்ம கருத்துல 10 கேட்டு சரியாச்சுங்கிறத யாரும் மறுத்து சொல்ல முடியாது. அந்த அடிப்படையில தான் களம் தெரிஞ்சு நான் சொல்றேன். இதைத்தான் நான் விஜய்க்கும் சொன்னேன். நீங்க வந்து விக்கிரவாண்டி களத்துக்குள்ள நின்று போலரைசேஷனை உடைச்சிருக்கணும். ஜோசப் விஜய்க்கு மனச்சாட்சி இருந்தா நான் சகாதேவ மாதிரி தான் பேசுவேன்னு தெரிஞ்சா என் வீடியோ கேட்டு உண்மையை உணர்வார் அவர். சில கிண்டல் நக்கல்லாம் டீசிங் அஃபென்ஸ், விஜய் டீசிங் அஃபென்ஸ் இல்லை. விஜய் மோசடித்தனம் பண்றாருங்கிறது அஃபென்ஸ் இல்லை. விஜய் மோசடி பேர் வழின்னு சொன்னாதான் அஃபென்ஸ். நீங்க மோசடித்தனம் பண்றீங்க விஜய், அது நான் தாராளமா சொல்றேன். ஸோ அந்த விக்கிரவாண்டி களத்துக்குள்ள விஜய் வந்திருப்பாருன்னா, சகோதரர் விஜய் வந்திருப்பாருன்னா, போலீஸ் ஸ்டேஷன் உடைச்சிருப்பாருன்னா இன்னைக்கு அவர் வன்னியர் பறையர் போலீஸ் ஸ்டேஷன் உடைப்பாருன்னு நம்பலாம். நீங்க தருமபுரியில் உங்க வன்னியர் ரசிகர்கள் எல்லாம் எடப்பாடி தான் ஸ்டாலினை தோக்கடிக்க முடியும்னு உங்க கொடியை பிடிச்சிட்டு எடப்பாடி கூட்டத்தில் போய் நிற்கிறான். அப்ப நீங்க 90 தொகுதியில அன்புமணிக்கு ஒரு 30க்கு மேல சீட்டை கொடுத்து திமுக வர்சஸ் அண்ணா திமுகனா விக்கிரவாண்டியிலும் போலீஸ் ஸ்டேஷன் தான் வரும்னு சொன்னேன். சீமானுக்கு ஓட்டு உங்ககிட்ட ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்குது இல்லை? 55% மேல திமுக வரணும், 63 வந்தேன். அந்த போலீஸ் ஸ்டேஷன் தான் 90 தொகுதிக்குள்ள வரும். அப்போ பிரசாந்த் கிஷோருக்கு எடுத்த ஓட்டு கூட 90 தொகுதிக்குள்ள விஜய்க்கு வராத. அப்புறம் கிறிஸ்டினை பற்றி பேசுறதுக்கு எங்க இருக்கு? கிறிஸ்டின் அரசியல் தன்னம்பிக்கையை விட அரசியல் அதிகாரம் வேணும், அரசியல் தன்னம்பிக்கை உள்ள ஜாதிங்கிறத விட RSSக்கு எதிராக எதிரியை தோக்கடிக்க நினைக்கக்கூடிய ஜாதி. அதான் விளவங்கோடு இப்போ பத்மநாபபுரம் இது திருவட்டாறுலே பார்த்துருக்கோமே. அதுக்காக கேமச்சந்திரனுக்கு தியாக வரலாற்றையும் நூர்முகத்துக்கு தியாக வரலாற்றையும் இன்னைக்கு நான் மறுத்து பேசுறோம் இல்லை. மிகப்பெரிய தியாக வரலாற்றுக்கு சொந்தக்காரங்க அந்த தோழர்கள். இறுதி நம்ம பார்த்தோம்னா சார், இப்போ பாமக வந்து இந்த வன்னியர் இடஒதுக்கீடு வேணும்னு சொல்லி அன்புமணி அவர்கள் மிகப்பெரிய போராட்டத்தை பண்றாங்க. இப்போ இந்த ஒரு விஷயம் வந்து திமுகவுக்கு ஒரு ப்ரெஷரை ஏற்படுத்தாது. ஏன்னா வன்னியர்கள் வந்து ஒரு சதவீதத்தினர் வந்து திமுகவுக்கு பேக்கப்பாக இருக்கும் பொழுது இது அவங்களுக்கு என்ன மாதிரியான பிரச்சனைகள் ஏற்படுத்தும்? எல்லா ஜாதியும்
ஸ்டாலினை வந்து கலைஞரோட ஏற்றுக்கிட்டாங்க. நாடார்கள் பெரிய அளவில் கலைஞரோட ஏற்றுக்கிட்டாங்க. கலைஞர் ஆன்டி நாடார் பொலிட்டிக்ஸ் பண்ணார். அவர் காமராஜர் உயிரோடு இருக்கான்னு நினச்சிக்கிட்டு சங்கர்லிங்கம் ராய்சபா, சுரேஷ் ராஜா மாவட்ட செயலாளர் மந்திரின்னு 6 விழுக்காடு உள்ள ஒரு ஜாதியை வச்சு அரசியல் பண்ணார். அவரோட அந்த ஸ்ட்ராட்டஜிக்கல் பிளண்டரில் தான் நாமளே எதிர்காலத்தில் பிராமணர் புத்திசாலி, இசைவேளாளர் முட்டாள்தனம் பண்ணிட்டாருங்கிறத டைரக்டாக ஹிட் பண்ணி அவரை விமர்சிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு கலைஞர் ஆளானார். அந்த அளவுக்கு அவர் பொலிட்டிக்ஸ் பண்ணுவார். நாடார் ஓட்டில் வந்துக்கிட்டு ஜெனிஃபர் சந்திரனை மந்திரி ஆக்குறது, சுரேஷ் ராஜனை மந்திரி ஆக்குறது, இந்த மாதிரிப்பட்ட இது வந்தனால தான் அடுத்தாலே அடி வாங்கிடுவார். ஸோ 1% விழுந்ததும் இந்த மாதிரி நாடார்கள்லாம் தேவருக்கு எதிராக இலவசமாக ஓட்டு போடுவாங்க, தேவேந்திரகுல வேளாளர்லாம் தேவருக்கு எதிராக இலவசமாக ஓட்டு போடுவாங்கங்கிற ஒரு குறுங்கணக்கை போட்டு காமராஜ் உயிரோடு இருக்கிறாரு, அவருக்கு எதிராக அரசியல் பண்ணுறோம், இந்திரா காந்தி நமக்கு பின்பலமாக இருக்கிறாருன்னு பிரிசனரா பாஸ்டா கலைஞர் அந்த அரசியலை பண்ணார். ஸ்டாலின் அப்படி அல்ல. முதல் அரசியல் திருத்தத்தின் மூலவர் காமராஜ்னு தெளிவாக காமராஜோட அரசியல் அதிகாரம் தான் முக்குலத்தோர், வன்னியர், வெள்ளாள கவுண்டர் இவங்களுக்கெல்லாம் வந்து ஓபிசியை வாங்கி கொடுத்து ஒரு பெரிய சமூக பொருளாதார வளர்ச்சியை முக்குலத்தோர், வன்னியர் போன்ற சமூகங்களுக்கெல்லாம் கிடைக்கிறதுக்கு பிதாமகன் தந்தை காமராஜ் தான்னு சட்டசபையிலே அவர் அதை பதிவு பண்ணி வைக்கிறார். பாஜகவுக்கு வாக்களித்த இந்து நாடார்கள் தன் பக்கம் வருவாங்கன்னு கிரகாம்பல் போன்ற இந்து நாடார்களை மாவட்ட செயலாளர் இருக்கிறார். இன்னும் சட்டமன்ற வேட்பாளர் இது அவர் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அந்த 18% ஓட்டும் எடப்பாடிக்கு போகாதுன்னு அதை பார்த்து பண்றாரு. பிராமணர்களையும் இந்துக்களுக்கு எதிராக கலைஞர் நிற்பார். இந்துக்களுக்கு எதிராக எங்கேயும் பேசினதில்லை. அவரோட துணைவியார் அம்மையார், அவங்க துர்கா அம்மையார், அவங்க வந்து இந்து கோயில்களை நல்லா, இந்த அறநிலைத்துறை அமைச்சர் 70 வயசு தாண்ட இந்து பெரியவர்களுக்கெல்லாம் திருமணம் நடத்தி வச்ச சேகர் பாபு அது தெளிவாக தான் பண்றாரு. இந்து விரோதமாக பிள்ளையார் வழியில் இருக்கக்கூடிய பப்பாளி 5 நாள் அழுகாம இருக்குமான்லாம், ராமன் எந்த கோயிலில் இன்ஜினியர் படிச்சானும், நெத்தில என்ன ரத்தமானும் கலைஞர் மாதிரியெல்லாம் ஸ்டாலின் இந்து விரோத இதை செய்யறது கிடையாது. அதே மாதிரி தேவேந்திரகுல வேளாளர் இமானுவேல் சேகரன் அவருடைய பிறந்த நாளாக அரசு விழாவை அனௌன்ஸ் பண்ணார். மாவட்ட செயலாளர், டெல்லி பிரதிநிதி போன்றவங்களும் அந்த கம்யூனிட்டிக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாரு. ஒரு தென்காசியில் அந்த சமுதாயம் நின்று தான் தீரணுங்கிறதுலையும் அவர் தெளிவாக இருந்தார். முக்குலத்தோருக்கு எதிராக இலவச ஓட்டுன்னு அந்த கம்யூனிட்டியை கலைஞர் மாதிரி இவங்களுக்கெல்லாம் விழிப்புணர்ச்சி இல்லைன்னு தப்பு கணக்கு போட்டெல்லாம் ஸ்டாலின் செயல்படலை. பிராமணர்களுக்கு ஜெய்சங்கர் தெருவில் இருந்து பல இதையும் நான் சொல்லியிருக்கேன், காலேஜ் ரோடு வந்து நிறைய இருக்கு. அப்போ அவர் ஆன்டி பிராமினாட்டோ இல்லை, ப்ரோ நாடாராக இருக்கிறாரு. இந்த நாடார் உணர்வை புரிஞ்சுக்கிறாரு, தேவேந்திரகுல வேளாளரை புரிஞ்சுக்கிறாரு. பட் வன்னியர்கள் மத்தியில் அவருக்கு ஒரு எதிர்ப்பு இருக்கு. நான் களத்தில் அவன் எடப்பாடியே வன்னியரான்னு நினைக்கிறான். காஞ்சிபுரம் அந்த சைடு உள்ள வன்னியர்கள் வந்து எடப்பாடியே வன்னியர், அதனால தான் நமக்கு 10.5 தந்தாருன்னு நினைக்கிறான். ஸோ இதை எப்படி டைல்யூட் பண்ணுறாருங்கிறதும் அவர் பார்க்குறாரு. அதனால தான் படையாட்சி சிலைக்கு போய் மாலை போட்டார். இந்த ராஜேந்திரன் போன்ற நெய்வேலி எம்எல்ஏ போன்றவங்கலாம் ரொம்ப அலர்ட்டாக இருங்கிறதும், அவங்க இந்த நிதிஷ்குமார் பாணியில் வன்னியர் பெண்களை டார்கெட் பண்ணி வெல்ஃபேர் ஸ்கீமு, அந்த குடிசை மாற்று இதில் வந்து வீடுகள் கட்டி கொடுக்குறதெல்லாம் வன்னியர்களுக்கு கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுத்து அந்த வெல்ஃபேர் ஸ்கீம் கரெக்டாக பண்ணுனா அதிக வீடுகள், ஏன்னா குடிசை வீடுகள் வந்து வட தமிழகத்தில் தான் ஜாஸ்தி, வன்னியர் பறையர் தான். பறையர் சமூகத்துக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் கோட்டாவில் கூட வந்திருக்கும், வன்னியர்களுக்கு அது இருக்காது. ஸோ அதில் கொஞ்சம் வன்னியர் குடிசைகளை வீடுகளாக மாற்றதுக்கு அந்த பெல்ட்டில் இருக்கக்கூடிய சபா ராஜரத்னம் போன்ற எம்எல்ஏக்களோட அந்த கோரிக்கையெல்லாம் ஏற்று அதை கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கிறதெல்லாம் ஸ்டாலின் பண்ணுறாரு. ஸோ ஸ்டாலினோட தன்மை வந்து கலைஞருக்குள்ள எதிர்ப்பு ஸ்டாலினுக்கு இல்லை, பட் வன்னியர்கள்ட்ட இருக்கு. இறுதியாக ஒரு கேள்வி என்ன, இப்போ சவுத்தில் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அந்த முக்குலத்தோர் வாக்குகள் அப்படின்றது இன்னும் அதிமுகவுக்கு ஒரு எதிர்ப்பு வாக்குகளை தான் இன்னும் இருக்கா? எடப்பாடிக்கு எதிர்ப்பு வாக்காக இருக்குது. அதை சீமான் குறி வச்சு எடுக்கிறாரு. அதை சீமான் குறி வைக்கும் போது ஸ்டாலினும் தன் பங்குக்கு வந்து ஏற்கனவே முக்குலத்தோர் வந்து கிடைக்கிற வாக்கை விட 2 மடங்கு முக்குலத்தோர் பிரதிநிதிகள் ஸ்டாலின்ட்ட இருக்காங்க. நான் தப்புன்னு சொல்ல மாட்டேன், லாயலிஸ்ட் கண்ணதாசன் லாயலிஸ்ட், என் நண்பர் தான். அப்போ அவருக்கு ஸ்டாலின் ரிவார்ட் பண்ணி தான் தீரணும். பூச்சி முருகன் லாயலிஸ்ட், ரிவார்ட் பண்ணி தான் தீரணும். ஸோ பல மடங்கு பிரதிநிதிகள் இருந்தாலும் தெளிவாக அவங்க எடப்பாடியை ஏற்றுக்க மாட்டாங்கன்னு சொல்லும்போது அது நமக்கு பொலிட்டிக்கல் ரீதியாக முக்குலத்தோர் கெயின் தாங்கிறதுலையும் ஸ்டாலின் இருக்கார். ஓகே சார், உங்கள் நேரத்துக்கும் கருத்து பதிவுக்கும் மிக்க நன்றி சார். தமிழ்நாடே கேள்விப்பட்டிராத அதிரடி விலை குறைப்பு சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். முந்திரி திராட்சை முழுசா இருக்கு. ஆச்சி பாயாசம் மிக்ஸ், 1 வாங்கினால் 1 இலவசம். மின்னம்பலம்.com, தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.